கடகராசிக்காரர்களை பொறுத்தவரையும் 6ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய குருவினுடைய நட்சத்திரத்திலே புனர்பூச நட்சத்திரம் இவங்க ராசியில 4வது பாதமாக இருந்தாலும் கூட பாக்கி 3 பாதங்கள் மிதுனத்துல விரயஸ்தானத்துல உட்கார்ந்துருக்குங்க. அப்ப புதன்னா சொத்து சுகம் ஆவணம் டாக்குமெண்ட்டு, பாசத்துல ஜாமீன் கையெழுத்து போடுறது, பாசத்துல என்னைக்கோ ஒரு நாளைக்கு கடை வாங்கி கொடுக்கறது, பாசத்துல தன்னுடைய சொந்த நகை ஆபரணங்களை அடகு வச்சு கொடுக்கறது, இதெல்லாம் திரும்பி கேட்க போகும்போது கடகராசிக்காரர்களுக்கு அவங்க எதிரியாக மாறுவாங்க. மறைமுகமான எதிரியாக உருவாகி இவங்களுக்கு கெடுக்கக்கூடிய எல்லா சதித்திட்டங்களையும் அவங்க போடுவாங்க. இன்னொரு கொடுமை என்ன தெரியுங்களா? கடகராசிக்காரர்களுக்கு 6க்கு அதிபதியாக குரு பகவான் அவருடைய காரகத்துவத்தில் முக்கியமான விஷயம் புத்திர ஸ்தானம்னு சொல்கிறோம். அந்த புத்திரர்களே கடகராசிக்காரர்களுக்கு ஒரு கட்டத்தில் மறைமுகமாக எதிரியாக மாறுவாங்க. 4 பிள்ளை இருக்கும், 4ஐயும் ஒரு மாதிரி பார்த்த கடகராசிக்காரர்களுக்கு 3 பிள்ளைக்கு நல்லது பண்ணுன எனக்கு நல்லது பண்ணலன்னு சொல்லி ஒரு பிள்ளை இவர்களுக்கு மறைமுக எதிரியாக மாறி இவங்களை நேருக்கு நேராக புள்ள அடிக்காது, ஆனால் மறைமுகமாக மன ரீதியாக கடகராசிக்காரர்களை விட்டு அவங்களுடைய நெட்வொர்க்கு கான்டாக்ட் பேசுறது எல்லாத்தையும் குறைக்கும் பொழுது கடகராசிக்காரங்க எதிரி வேறங்க இல்லை வீட்டுக்குள்ளேயே இருக்குன்னு சொல்லி கடுமையான மன உளைச்சலுக்கு கடகராசிக்காரர்கள் ஆட்படுவாங்க. ஆக கடகத்தை பொறுத்தவரைங்க எதிரிகள் என்பது ஆயுதம் எடுத்து வருவதல்ல. கடகராசிக்காரர்களை பொறுத்தவரை எதிரிகள் என்பது அடிக்க வருபவர்கள் அல்ல. கடகராசிக்காரர்களை எதிரிகள் தாக்க நினைக்கக்கூடிய ஆயுதமே உணர்ச்சி போராட்டம் தான். கடகராசிக்காரர்கள் எதிரிகளை வெல்லக்கூடிய ஒரே தகுதி என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா, உங்களுடைய அன்பையும் உங்களுடைய உணர்ச்சி வசத்தையும், அன்புனால எடுக்கக்கூடிய முடிவுகளும் உணர்ச்சி வசத்தால் நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகளும் தான் உங்களுக்கு நேரடி எதிரியும் உருவாக்குது, மறைமுக எதிரியையும் கடகராசிக்காரர்களுக்கு உருவாக்குது.